டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு என்ன சைட் டிஷ் செய்யலான்னு யோசிக்கிறப்போ இந்த காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காலிஃப்ளவரை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதங்கின உடனே இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துடணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் முந்திரி, கசகசா, சோம்பு, பாதாம், தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடும். 2 விசில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாகி வந்துடும். இப்போ கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ். காலிஃப்ளவர் கிரேவி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe to my channel. Thank you for watching. Bye.